அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த பிரதோஷ வழிபாட்டுடைய சிறப்புகள் என்ன, இந்த பிரதோஷ வழிபாட்டில் என்ன செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும், நம்முடைய தடைகள் என்னெல்லாம் செஞ்சோம்னா அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும், அதே போல் இந்த பிரதோஷ வழிபாடு யாருக்கு சிறந்த நன்மையை கொடுக்கும், யாரெல்லாம் இந்த பிரதோஷ வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டியை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த பிரதோஷ வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பதிவை முழுமையாக பாருங்க, நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். முதலாவதா பிரதோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அது நம்ம ஈசனை வழிபடுறதுக்கான ஒரு விசேஷமான நாளாக பாவிக்கப்படுது. பிரதோஷ காலம் அப்படிங்கிறது ஈசனை வழிபடுறதுக்கு மிகவும் உகந்த காலம், சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில வரக்கூடிய திரியோதசி திதியை தான் நம்ம பிரதோஷம் அப்படின்னு அழைக்கிறோம். வளர்பிறையில 15 திதி, தேய்பிறையில 15 திதி இருக்கு. அதுல ஒரு திதி தான் திரியோதசி. அந்த திரியோதசி திதியை தான் நம்ம பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம். இதை ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த திரியோதசி திதி அன்று சூரிய பகவான் மறைவதற்கு 1.5 மணி நேரம் முன்னதாகவும், மேலும் சூரிய பகவான் மறைந்த பிறகு 1.5 மணி நேரமும் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றோம். அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் பிரதோஷ காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, இந்த பிரதோஷத்துல நம்ம என்னெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லது, இந்த பிரதோஷத்துடைய அந்த முழுமையான சக்தி, முழுமையான ஆற்றல், அதை நம்ம முழுமையாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து நீராடி முடித்த பிறகு சிவபகவானை மனதார நினைத்து திருநீர் அணிந்து உங்களுடைய வழிபாட்டை தொடங்குறது ரொம்ப விசேஷம். காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். அன்று முழுவதும் விரதம் இருக்க முயற்சி செய்யறது ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க பால் பழம் மட்டும் அருந்திக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை விரதம்லாம் இருக்க முடியாதனாலும் தப்பு கிடையாது. மனதார சிவபகவானை நினைத்து முழுமையான அன்பை அவருக்கு நாம கொடுக்கும்போது நிச்சயமா நம்மளுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி வைப்பார். ஆனால் விரதம் இருந்தால் நம்மளுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய கலக்க மனநிலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய தேக நலனை அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். அதற்காக ரொம்ப வயிறு சம்பந்தமான உபாதை உள்ளவங்க, இந்த அல்சர் பிரச்சனை உள்ளவங்கலாம் விரதம் இருக்கக்கூடாது. குடல் சம்பந்தமான பாதிப்பு உள்ளவங்க விரதம் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய மெடிக்கல் சுச்சுவேஷனை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய விரதங்களை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த பிரதோஷ காலத்தில் நாம் விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் அருந்திக்கலாம், தப்பு கிடையாது. சிவ சிந்தனையோடு அந்த நாள் முழுவதும் நம்ம பயணிக்கிறது ஒரு சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்தது அபிஷேக பொருட்களை சிவாலயங்களுக்கு வழங்குறது. பிரதோஷ நேரத்தில், பிரதோஷ காலத்தில், பிரதோஷ வழிபாட்டின் போது நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம் அல்லது வில்வ இலைகள் இதெல்லாம் நம்ம கோவிலுக்கு வழங்கலாம். இதெல்லாம் செய்து நம்ம அபிஷேகம் செய்யறது நமக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும், ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அடுத்தது இந்த பிரதோஷத்துல ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுறது நந்தி வழிபாடு. பிரதோஷ நேரத்துல ஈச பெருமான் நடனமாடும் போது நந்தியுடைய கொம்புகளுக்கு இடையே தான் அவர் காட்சி தருவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எனவே முதல்ல நந்தியை வழிபட்டு நந்தியுடைய கொம்புகளின் வழியாக சிவபெருமானை தரிசனம் செய்வது பெரும் புண்ணியம். அது இந்த பிரதோஷத்துல நீங்க அதை சரியா கடைபிடிக்கிறது உங்களுக்கு பெரும் பாகியத்தை கொடுக்கும். அடுத்தது பிரதோஷத்தன்று வலம் வருது, கோவிலை சுற்றி நம்ம வலம் வருது. சோம சுக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரதோஷ காலங்கள்ல கோவிலை சுற்றக்கூடிய முறை சற்று மாறுபட்டதாக இருக்கும். எப்போதும் போல கோவில் அப்படியே சுற்றி வலம் வர்றது அப்படி பண்ணக்கூடாது. பிரதோஷ காலங்கள்ல கொஞ்சம் மாறுபட்டு நம்ம வலம் வர்றது ரொம்ப நல்லது. அது எப்படி நான் சொல்றேன் பாருங்க. கோவிலுடைய ஒரு பக்கத்துல அந்த அபிஷேக தீர்த்தம் வெளியேறக்கூடிய இடம் இருக்கும். அதாவது கோமுகி அப்படின்னு அதை சொல்லுவோம். அபிஷேக தீர்த்தம் வெளியேறக்கூடிய இடம் கோமுகி அப்படின்னு சொல்லுவோம். எனவே நம்ம கோவிலை சுற்றி வலம் வர ஆரம்பிக்கும் போது நாம் ஆரம்பிக்கக்கூடிய இடத்திலிருந்து கோமுகி வரை சென்று பின் அங்கிருந்து திரும்பி மறுபக்கம் செல்வது ஒரு சிறந்த ஒரு தனித்துவமான முறையாக பார்க்கப்படுது. எனவே பிரதோஷ காலங்களில் வலம் வரக்கூடிய முறை அப்படிங்கிறது நாம் எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கிருந்து கோமுகி வரை சென்று மீண்டும் கோமுகியிலிருந்து மறுபக்கம் நாம் திரும்பி வர வேண்டும். ஸோ அந்த முறை பிரகாரம் நம்ம செய்யறது ரொம்ப விசேஷம். உடைய பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக பலிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக இந்த பிரதோஷ காலங்களில் நம்ம பாராயணம் செய்ய வேண்டிய மந்திரம், ஆல்ரெடி நிறைய பேர் அதை கடைபிடிப்பாங்க. அதாவது சிவனுக்கு உகந்த மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா
ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனதார ஜபிக்கிறது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். பிரதோஷ காலங்களில் சிவபுராணம் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. சிவபுராணம் வாசிச்சோனாக்கா மன அமைதி நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அல்லது சிவபுராணம் கேட்கலாம். கேட்கறது வாசிக்கிறது ரெண்டுமே ரொம்ப நல்லது. கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க, வாசிக்க முடிஞ்சவங்க வாசிங்க. சிவபுராணம் வாசிக்க முடியாதவங்க ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஆலயத்தில் அமர்ந்து ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த 5 விஷயங்களை இந்த பிரதோஷ நாளில் நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்முடைய பிரார்த்தனைகளை அது பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்கும். அடுத்தது இந்த பிரதோஷ வழிபாடு யாருக்கு நன்மை தரும், யாருக்கெல்லாம் நல்லது, யாரெல்லாம் இந்த பிரதோஷ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது பாரபட்சம் இல்லாம எல்லாருமே செய்யறதுக்கு ஒரு உகந்த வழிபாடு தான். இது இவங்க தான் செய்யணும், இந்த பிரச்சனை உள்ளவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. நன்மை அடையிறதுக்கு, நம்முடைய மன அமைதியை தேக்கி வச்சுக்கிறதுக்கு, மன அமைதியை நம்ம விசாலப்படுத்திக்கிறதுக்கு யாரு வேணாலும் இந்த பிரதோஷ வழிபாடை செய்யலாம். இருந்தாலும் ஒரு சில குறிப்பிடத்தக்க நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த வழிபாடு செஞ்சாக்கா உறுதியாக அதுல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சில ஐதீகம்லாம் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது கடன் மற்றும் வறுமை இந்த பிரச்சனையில இருக்கிறவங்க, அதாவது பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க இந்த பிரதோஷ வழிபாடை தாராளமா செய்யலாம். தீராத பண கஷ்டம், கடன் தொல்லை, பொருளாதார நெருக்கடி, கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வரல, இது சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷம், சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப விசேஷமானது. இந்த சனி பிரதோஷத்தை இவங்க சரிவர கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கடன் தொல்லை, பொருளாதார நெருக்கடி, பண கஷ்டம் இதெல்லாம் சரியா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். வறுமை நீங்கி செல்வம் அப்படிங்கிறது பெருக ஆரம்பிக்கும். அது இந்த சனி பிரதோஷத்துக்கு இருக்கிற ஒரு மகத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது மன அழுத்தம், மன குழப்பம் இது அதிகமா உள்ளவர்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு வழிபாடு என்ன அப்படின்னாக்கா அது பிரதோஷ வழிபாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி கிடைக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும், குழம்பிய மனம் தெளிவடைய ஆரம்பிக்கும். குறிப்பா நம்ம சொல்லணும்னாக்கா திங்கள் கிழமையில வரக்கூடிய சோம பிரதோஷத்தை இவங்க சரியா கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும், மன அமைதி கிடைக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்கா திங்கள் கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள், மனோகாரகன் அப்படின்னு நம்ம சந்திரனை சொல்றோம். எனவே சந்திரனுடைய கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கள் கிழமையில வரக்கூடிய சோம பிரதோஷத்தை இந்த மனக்குழப்பம், மன அழுத்தம், மன ரீதியான தாக்கங்கள் உடையவர்கள் பின்பற்றி வரும்பொழுது மன ரீதியான போராட்டங்களிலிருந்து விடுதலையாகி ஒரு தெளிவான ஒரு மனநிலை அடைகிறதுக்கு இந்த சோம பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கள் கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் கை கொடுக்குது. எனவே மன அழுத்தம், மனக்குழப்பம், மன அமைதி இல்லாதவர்கள் இந்த பிரதோஷத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம். குறிப்பா திங்கள் கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சோம பிரதோஷம் அது இவங்களுக்கு ரொம்ப விசேஷமா கை கொடுக்கும். அடுத்தது கிரகதோஷம் உள்ளவர்கள் இந்த பிரதோஷ வழிபாட்டை தாராளமா செய்யலாம். நவகிரகங்களுடைய தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டு. குறிப்பா நம்ம சொல்றது பார்த்தோம்னா 7.5 சனி, அஷ்டம சனி இதுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், 7.5 சனியுடைய தாக்கம் அதிகமா இருக்கு எனக்கு, அஷ்டம சனியுடைய தாக்கம் அதிகமா இருக்கு எனக்கு அப்படின்னு கஷ்டப்படுறவங்க தாராளமா அந்த பிரதோஷத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த ராகு கேது தோஷம் உடையவர்கள், ராகு கேதுவால பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த பிரதோஷ காலத்துல சிவபகவானை வணங்கி வருவதன் மூலமா இந்த கிரகங்களுடைய எதிர்மறையான தாக்கங்கள் குறைந்து நேர்மறையான தாக்கங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த பாதிப்புகள், இந்த பிரச்சனைகள், இந்த கிரகங்களால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது குறிப்பா நீங்க 100% ஒரு ரிசல்ட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா 48 பிரதோஷ தினங்களை நீங்க சரியா கடைபிடிக்கணும். இடையில எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா 48 பிரதோஷங்களை தொடர்ச்சியா நீங்க கடைபிடிச்சீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது தொழில் மற்றும் உத்தியோகம், இதுல ரொம்ப நெருக்கடி, ரொம்ப பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இந்த பிரதோஷ வழிபாட்டை தாராளமா செய்யலாம். வேலையில அதிகமான தடை இருக்கு, வேலையில நிறைய குழப்பம் இருக்கு, முக்கியமா பதவி உயர்வு கிடைக்கிறதுல ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த பிரதோஷ வழிபாட்டை தாராளமா செய்யலாம். இந்த பிரதோஷ வழிபாட்டின் மூலமா நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி நம்முடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பே இல்லை, ஒரு நல்ல வேலை கிடைச்சா தேவலாம், ஆனா நிறைய முயற்சி பண்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கலேன்னு வருத்தப்படுறவங்க தாராளமா பிரதோஷ வழிபாட்டை முயற்சி செய்யலாம். நல்ல வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், நீ எதிர்பார்த்த பதவிகளை அடையிறதுக்கு இந்த
பிரதோஷ வழிபாடு ஒரு சால சிறந்த வழிபாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பா தொழில் செய்யறவங்க, தொழில முடக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிரதோஷ வழிபாட்டை தாராளமா செய்யலாம். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சுயமா தொழில் செய்யறவங்க நிறைய பேர் வந்து இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க சிவன் ஆலயத்துல. ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பிரதோஷ தினங்கள்ல அன்னதானம்ங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்க ஆரம்பிக்கும். தெளிவான பாதையில உங்களுடைய கைகளை பிடிச்சு அழைச்சிட்டு போகும். அடுத்தது நிம்மதியை அதிகமா தேடக்கூடியவர்கள். குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவா இருக்கு, தேக ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, தீராத நோய், நிறைய கடன், அதே போல வந்து பார்த்தோன்னா தீராத நோய், அதனால கடன் தொல்லை, நோய் அதிகமாகி நிறைய செலவு கொடுக்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க, பய உணர்வு அதிகமாக உள்ளவங்க, எல்லாத்துக்கும் எனக்கு கூச்சமா இருக்கு சார், ஒரு விஷயம் செய்யறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, எந்த விஷயம் செஞ்சாலும் பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த பிரதோஷ வழிபாட்டை தாராளமா செய்யலாம். தைரியம் அதிகரிக்கும், பய உணர்வு நீங்கும். இந்த பிரதோஷ தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாதுகாப்பான ஒரு மன உணர்வை உங்களுக்கு கொடுத்துரும். இந்த பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது மன நிம்மதியை கொடுத்துரும். அந்த 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த ஆலயத்துல நீங்க ஸ்டே பண்ணிடணும். அந்த ஆலயத்துல நீங்க அமர்ந்து அங்க நடக்கிற அந்த பிரார்த்தனைகள், அங்க நடக்கிற அந்த ஆராதனைகள், அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், இதெல்லாம் நீங்க கண்கூடா பார்க்கணும். அங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களை ஒரு மாதிரி பாசிட்டிவா உங்களை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும். எனவே குடும்ப பிரச்சனை உள்ளவங்க தாராளமா பிரதோஷ வழிபாடு செய்யலாம். குடும்பத்துல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க தாராளமா பிரதோஷ வழிபாடு செய்யலாம். நோய் நொடிகள் நீங்க பிரதோஷ வழிபாடு சிறந்தது. பய உணர்வு நீங்க பிரதோஷ வழிபாடு சிறந்தது. மன நிம்மதியை தக்க வச்சுக்கிறதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ நாளன்று நந்தி தரிசனம், சிவ தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆலயத்திலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா மெடிடேஷன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற கிளாரிட்டி வேற யாருக்குமே கிடைக்காது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். இந்த பிரதோஷத்திலேயே ஒரு உயர்ந்த பிரதோஷம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா சனி பிரதோஷம் தான். ஏன் அப்படின்னாக்கா இந்த சனிக்கிழமை அன்று வரக்கூடிய அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது, அந்த தினத்தில் நாம நம்மளுடைய ஈசனை நம்ம மனமுருகி வழிபடும் பொழுது 5 வருடம் தினமும் சிவபகவானை வழிபட்டதற்கு சமமான பலனை நமக்கு கொடுக்கும். எது? ஒரே ஒரு சனிக்கிழமையில வரக்கூடிய சனி பிரதோஷம் அப்படிங்கிறது, அந்த தினத்துல நம்ம வழிபடக்கூடிய அந்த வழிபாடு அப்படிங்கிறது 5 வருடம் தொடர்ச்சியாக தினமும் சிவபகவானை வழிபட்டதற்கு சமமான பலனை நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. எனவே சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம பார்க்கிறோம். அதே போல பிரதோஷ காலங்கள்ல செய்யப்படக்கூடிய அந்த தானமும் அந்த வழிபாடும் பல மடங்கு நமக்கு நன்மையான நற்பலன்களை அதிகமாக கொடுக்கும். எனவே நிறைய தான தர்மம் செய்யறதுக்கும் அந்த தினத்துல நீங்க முயற்சி செய்யலாம். அன்னதானம் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். ரொம்ப நல்லது. உங்களுக்கு கஷ்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் A to Z எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் பிரதோஷ வழிபாடு. ஸோ இது எல்லாருமே செய்யலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவாலயம் போயிட்டு இந்த வழிபாடை, இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் ஆரம்பிக்கிறது சிறப்பு. எஸ்பெஷலி இதில் ஒரு சில பாதிப்பையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பாதிப்புடையவர்கள் இது செஞ்சால் 100% நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பாதிப்புக்கு இந்த வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பாதிப்பில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த வழிபாடை மேற்கொண்டு அதற்கான நிவர்த்திகளை எடுத்துக்கோங்க. இது ஒரு எளிய ஆன்மீக வழிபாடு ப்ளஸ் சயின்டிஃபிக்காகவும் இது நிறைய ஒர்க் ஆகுது. அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது எதையும் நீங்கள் மூட நம்பிக்கையை எடுத்துக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. திரியோதசி திதி அன்று நம்முடைய முன்னோர்கள் வடிவமைத்து கொடுத்த அந்த ஆலயங்களுக்கு நம்ம போயிட்டு வரும்போது டெஃபினட்டாக நம்முடைய அந்த ஆத்ம சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியனை வந்து நம்ம வந்து ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்ம காரகனுடைய அதிபதியாக சூரிய பகவான் தான் வருவார். சூரியன்னா சிவன். எனவே சிவாலயம் போகும்போது நம்முடைய ஆத்ம பலம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. எனவே ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பதிவு பிடிச்சிருந்தா ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லி 3 தடவை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.